கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. கௌதம்லேருந்து எல்லாரும் கேஷுவலாக சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து இந்திராவோட விளாண்டு டயர்டாகி பெட்ரூமில் வந்து ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் உன் கூட விளாண்டாலே தனியாக வந்து எனர்ஜெட்டிக்காக ஆகிடுதுங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சு பேசிகிட்டு இருக்காங்க இந்திராவும். நம்ம கௌதமும் ஒரு பக்கம் காவியா வரும்போது பீரோக்குள்ளே ஏதோ ஒரு பொருளை வந்து ஒளிச்சு வச்சதை காவியா வந்து பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, ஆளே வித்தியாசமாக இருக்கீங்களே, காவியாவுக்கு என்ன நம்மளோட நடவடிக்கைலாம் இன்ச்சாக தெரியுதா, வித்தியாசமாக இருக்கோங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கதிர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் பால் எதுவும் வேணுமான்னு சொல்லி காவியா வந்து கேட்குறாங்க. சரி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொன்னோன்னே மரியாதையாக பேசுகிறாரு. போய் எடுத்துகிட்டு வாடி, அதை விட உனக்கு என்ன வெட்டி முடிக்கிற வேலைன்னா அவர் நார்மலாக இருக்காருன்னு அர்த்தம். இப்போ இன்டெரக்டாக வந்து எடுக்கிறாப்புல, ஒன்றும் புரியலையே, அப்போனா ஏதோ ஒரு வில்லங்க வந்து இருக்குது, இன்னொரு புயல் என்ன இருக்குன்னு தெரியலையேங்கிற மாதிரி காவியா வந்து பட்டமாக வந்து யோசிக்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பால் எடுத்துகிட்டு வராங்க. கதிர் வந்து குடிக்கிறாங்க. எப்படியோ காவியாவுக்கு பிரச்சனை வராத அளவு சமாளிச்சாச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு. எல்லோரும் கேஷுவலாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து குழுவிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் உட்காரத்துக்காக ஜமக்கால் வந்து விரிக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த குழுவில் 2 பேர் வந்து ராகினி வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ சுபாவை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக. குழுவில் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கனால 1000 பேர்கிட்ட வரப்போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சமையல் செய்யணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒட்டுமொத்த குழு நிர்வாகிகளும். இந்த விஷயத்தை வந்து சுபாட்ட சொல்லாம தான் வந்திருக்காங்க. சமையல் பண்ணி அசத்திடணும், ஏகப்பட்ட பேர் வருவாங்க, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லணும்னு எல்லாரும் அவளோட வெயிட் பண்ணுறாங்க. இருந்தாலும் சுபாவால் எதுவும் சொல்ல முடியல. 300 பேர் கிட்ட வந்தாங்கன்னா எப்படி நம்மளால் சமைக்க முடியுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம சுபா ஒரு பக்கம் வந்து பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. எதுவுமே சொல்ல முடியல நம்ம சுபாவால். எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க ஆரம்பத்திலே சொல்லிடுங்க, முடியும்னா முடியும், இல்லைனா இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே நெகட்டிவாக 2 பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராகினி வந்து செட் பண்ண ஆளுங்க அந்த இடத்துல. சுபாவுக்கு 2-3 வாரத்தை நெகட்டிவாக பேசினாலே அவன் இந்த பஞ்சாயத்துலேருந்து வெளில வந்துடுவாங்கிற மாதிரி தான் ராகினி வந்து திங்க் பண்ணுறாங்க. அக்கா எத்தனை பேர் இருந்தால் என்ன, 1000 பேருக்கு தான் சமைக்கணும். 1000 பேருக்கா, இது வரைக்கும் நான் அவ்வளோ பேருக்கெலாம் சமைச்சதே இல்லையே, உங்கள் கைப்பக்கம் என்னன்னு எனக்கு தெரியாதா, அப்படி இருக்க சூழ்நிலை உங்களால் இதெல்லாம் ஈஸியாக வந்து சமாளிக்க முடியும், நாங்கள் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. நம்ம வேணா 1000 பேருக்கு சமைக்க முடியலனா கேட்ரிங் சர்வீஸுக்கு ஆர்டர் பண்ணிடலாம், அதை நான் ஸ்பான்சர் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி தான் நம்ம ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க. சார் நம்மளே வந்து ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கோம், நம்மளே வந்து கேட்ரிங்க்கு வந்து வெளி கம்பெனியில் கொடுத்தா நல்லாவா இருக்கும், நம்ம சைடு யார் சார் மதிப்பு மரியாதையோடு நடந்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தான். இப்போ என்ன பண்ணலாம், ஒன்று இந்திரா வந்து தந்திரமான முறையில் வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல. கதிர் வந்து டைனிங் டேபிள் பக்கத்தில் ராகினி பக்கத்தில் உட்காரும்போது, என்ன சித்தி செம காமெடியாக இருக்கும் போல இருக்குது, 50 பேருக்கு சமைக்கிறதே கஷ்டமா, இதில் என்ன 1000 பேருக்கு சமைக்கிறேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அல்டிமேட் காமெடியாக இருக்கும் போது கதிர் வேடிக்கை மட்டும் பாரு, எதுவும் பேச வேணாம், நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு அமைதியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கதிர். இந்திரா வந்து சூப்பரான ஐடியா கொடுக்குறாங்க. ஒரே நேரத்தில் எல்லாரும் ஒவ்வொரு வேலையை பிரித்து எடுத்துக்கிட்டா ஈஸியாக முடிச்சிடல. வா வா சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லும்போது காவியாவும் ஹேமாவும் பேசுகிறாங்க. கைப்பக்குவம் நம்ம சுபாவோட தான் இருக்கணும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஷ் பண்ணாங்கன்னா அது செட் ஆகாதே அப்படின்னு பேசும்போது, முக்கியமான டிஷ்லாம் என்னது, கூட்டு ரசம் பொரியல், இது எல்லாத்தையும் வந்து நம்ம சுபா அக்கா வந்து பண்ணியட்டும், குழம்பு ரசம் வத்த குழம்புலாம், மற்றபடி சாதம் பாயாசம் இதெல்லாம் யார் பண்ணாலும் ஒரே மாதிரி தானே இருக்கும், அது மாதிரி விஷயத்தெல்லாம் பிரித்து கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர், யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணணும் நான் இப்போ சொல்கிறேன், சாதத்தை கூட 2-3 பேர் வந்து பிரிச்சுக்கோங்க, ஏன்னா 1000 பேருக்குன்னா மிகப்பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுபா 7 பேர்கிட்ட வந்து அந்த பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க சாதம் வடிக்கிறத. இன்னொரு பக்கம் வந்து இது எல்லாத்தையும் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்காக வந்து யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுன்னு டைரியில் வந்து எழுதி அப்படி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாரோட ஃபோன் நம்பரும் இதில் இருக்குது. எல்லோரும் வந்து பேசிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்மளே சொல்லவா வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா உங்களுக்காக நாங்கள் உலகே காத்துட்ருக்கோம், ஏன்னா நம்ம குழு அடுத்த கட்டத்துக்கு போனோம். அடுத்த வாட்டி நம்மளோட டேர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கணும், இப்போ 25 லட்சம் ரூபாய்க்கு இருக்குங்கிற மாதிரி தான் சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த குழுவை சேர்ந்தவங்களாம். அதெல்லாம் எங்கள் சுபா அக்கா வந்து சூப்பராக வந்து கொண்டு வந்துடுவாங்க. 1 கோடி ரூபா என்ன, அதுக்கும் மேலே கூட பண்ணிடலாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பார்த்துருக்கனால ஈஸியாக வந்து ஃபுல்லாக வந்து ரீச் பண்ணி விட்டுருவாப்புல. வெற்றி வந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் சூப்பராக பார்ப்பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல ஏமா வந்து பேசுகிறாங்க. ஆமாம்மா, வெற்றி மாமாவுக்கு தான் வந்து பிஸ்னஸ் தான் சூப்பராக தெரியுமே, எப்படி மக்கள்கிட்ட ரீச் பண்ணும் எல்லாமே தெரியும்னு சொல்லும்போது ஜெயா வந்துடுறாங்க. என்ன செய்யலான்னு இருக்கீங்கன்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. போன வாட்டி 25 லட்சத்தை வந்து டேர்ன் ஓவர் பண்ணோம், இந்த வாட்டி மோர் தென் 1 crore மேலே
பண்ணோன்னு நாங்கள் எய்மில் வந்து இருக்கோம். வாவ் வாவ் சூப்பர் சூப்பர், பெண்கள்லாம் இது மாதிரி உத்தியோகமாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ஜெயாமா. என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் 10,000 இருந்தது, அப்புறம் படிப்படியாக வந்து இப்போ நாங்கள் இவ்வளோ ரூபாய்க்கிட்டான ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் பெரிய பெரிய அண்டா குண்டான்லாம் ரசம் குழம்பு மோர்னு ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல சுபாவும் ஏமா காவியா எல்லாரும் ஒத்துமையாக வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. கீழே வந்து காய்கறி கட் பண்ணுற பொருளாக நம்ம இந்திராவும் இன்னொரு பக்கம் நம்ம கௌதமும் வந்து சூப்பராக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கௌதம், எப்படி கௌதம் உன்னால் இவ்வளோ ஈஸியாலாம் காய்கறி எல்லாம் கட் பண்ண முடியுது? இதெல்லாம் ஈஸியான விஷயம் இல்லையே, எங்களுக்கே டஃப் கொடுப்ப போல இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஹெல்ப் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா? இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். என்னது நீயா கற்றுக்கிட்டியா? அப்போ நான் அம்மா கிட்ட போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி இந்திரா பேசுகிறாங்க. காவியா பேசுகிறாங்க. சுபாலேருந்து எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இவரை வந்து சும்மா விடக்கூடாது, போட்டு விட்டே ஆகணும். எங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு இப்போ என்னன்னா தனிப்பட்ட முறையில் கற்றுக்கிட்டேனியா? அம்மா சாமி மன்னிச்சிருங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க நம்ம கதிரு. கதிரு, நீ போய் அவங்கள சமைக்க விடாத அளவு பிரச்சனை பண்ணு. அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா நிம்மதி இல்லாமல் ஆயிடுவாங்களே. கதிர் வந்து கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. இதை கௌதம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நான் 250 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, நீ என்னடா வந்து 5க்கும் 10க்கும் வந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்டா கௌதம், உனக்கு இருக்கிற அறிவுக்கு ஏதாவது சாதிக்கலாமேடா, அதை விட்டுட்டு இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்க. உனக்கு வேணா நான் ப்ராஜெக்ட் வாங்கி தரட்டா? நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன், நாங்கள் அப்படிங்களா? நீங்கள் தொட்டாலே வந்து கோடியில் இருப்பீங்க, நாங்கள் வந்து இது மாதிரி தான் இருப்போம். எங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. உங்கள் லெவலுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா ஓகே. அங்கே இலையெல்லாம் இருக்குது, இலையெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இலையும் அலம்பி வாஷ் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த கட்டில் 40 இலை இருக்கா, ஒவ்வொரு கட்லையும் என்னென்னு வச்சுக்கேன், இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். போய் அந்த வேலையை பாரு. டேய், நான் கோடிக்கணக்கில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. அப்படியா சார்? அப்போனா அதுக்கேற்ற மாதிரி வேலை பாருங்களேன். உங்களுக்கு எதுக்கு எங்களை மாதிரி வெட்டி பசங்கள்கிட்ட பேச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவன் சண்டைக்கே வரமாட்டேங்கிறான், நம்மளை போட்டு இப்படி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து வந்துடுறாங்க. ராகினி வந்து அவங்க வீட்டு வேலைக்காரி அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்னம்மா பண்ணோம், நான் வேணா சாம்பாரில் வந்து உப்பு அள்ளி போட்டுட்டா அப்படின்னு சொல்லும்போது, சொல்லாத, செஞ்சு காட்டு. ஆவுன்னா நீ வார்த்தையில் தான் வந்து விளையாடுற, செஞ்சு காட்டுறி அப்படின்னு சொல்லும்போது கிச்சனில் யாரும் இல்லாதப்ப அப்படியே போயிட்டு இருக்காங்க. காவியா, சுபா இவங்க எல்லாம் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிறனால சாம்பாரில் வந்து உப்பு போடலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உப்பு பாக்கெட் எடுக்கிறாங்க, கட் பண்ணுறாங்க. அப்படியே போடலான்னு இருக்கிறப்ப பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறாங்க நம்ம இந்திரா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.